الحمد لله ثم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد وعلى آله أصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العلي العظيم وقال نبينا حبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم من بنى مسجدا لله بنى الله له في الجنة مثله أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனின் மீதே உரித்தோங்கட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கு அல்குடையாய் அனுப்பப்பட்ட முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், எஞ்சிய முஃமின்கள் நம் அனைவர்களின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் இன்றென்றும் நின்றவற்றுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை தெரிவித்து அதற்கு பதிலுரைப்பது உங்கள் மீது கடமை என்று நினைவூட்டியவனாய் எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சின்ன 2 ரிக்வெஸ்டோடு நான் என்னுடைய பயானை துவங்க இருக்கிறேன். அதுல முதலாவது ரிக்வெஸ்ட், நாமெல்லாம் பள்ளியில அமர்ந்து கொண்டு பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு அமல். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் பள்ளிவாசல். அதனால அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியோடு இன்னொரு வாய்ப்பை நமக்கு தருகிறான். நாம் எல்லாம் இப்படி நியத்து வைத்துக் கொண்டால் என்ன நியத்து தெரியுமா? யா அல்லாஹ், நான் இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த பள்ளிவாசல்ல அமர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுடைய நியத்தை நான் வைக்கிறேன் ரப்பில் ஆலமீனே என்று நாம் நியத்து வைத்துக் கொண்டால் ஒரு பயான் கேட்ட அமலும் ஆச்சு, இரண்டாவது இஅ்திகாஃப் அமர்ந்த நன்மையும் கிடைச்சு போச்சு. இனி அடுத்து இரண்டாவது ரிக்வெஸ்ட், பயானில் ஆங்காங்கே பெருமானார் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எல்லாம் ஒலிக்கப்படும். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எல்லாம் கண்டிப்பா ஸலவாத் சொல்ல வேண்டும். பயான்ல அங்கங்க ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுவோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்கிற போதெல்லாம் நாம் அனைவரும் ஸலவாத் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிவிக்கிறார்கள், இந்த உலகத்துல யாரு மிகப்பெரிய கஞ்சன் தெரியுமா? பாக்கெட்ல காசு இல்லை, அவன் கஞ்சன் கிடையாது. அவனுடைய வீட்டில பொருள் செல்வம் எதுவுமே இல்லை, அவன் கஞ்சன் கிடையாது. அவனை விட மிகப்பெரிய ஒரு கஞ்சன் இருக்கிறான். யார் தெரியுமா? என்னுடைய பெயரை கேட்டும் செலவாத்து செல்லாதவன். கண்ணியமானவர்களே, அந்த துர்பாக்கியசாலியுடைய பட்டியலை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் தலைப்புக்குள் நுழைவோம். நல்ல அருமையான ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த காலத்துல, இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னா மற்ற மாதத்தை விட இந்த ரமலானுடைய மாதத்துல நமக்கும் இந்த மஸ்ஜிதுகளுக்குமான தொடர்பு என்பது அது ரொம்ப அதிகமா இருக்கும். மற்ற வேளையில 5 வேளை தொழுகைக்கு மாத்திரம்தான் நாம் பள்ளிக்கு வருவோம். ஆனால் இந்த ரமலான் வந்துவிட்டால் நம்முடைய நேரங்களை அதிகமாக இந்த பள்ளிக்கு தான் செலுத்துவோம். இரவு முழுக்க விழித்திருந்து எங்க இருப்போம்? பள்ளிவாசல்ல இருப்போம்.
நம்ம இந்த லுஹர் டைம்லாம் முடிச்சுட்டு பள்ளிவாசல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தை ரமலான்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தோழர்கள் எல்லாம் படுத்து உறங்கி கொண்டு இருப்பார்கள். இந்த தொடர்பு கூட எங்க கிடைக்கும் தெரியுமா? இந்த ரமலான்ல மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில ஹஸரத் அவர்களுக்கு எனக்கு தந்திருக்கிற தலைப்பு மஸ்ஜிதுகளின் மாண்புகள். நம்ம பள்ளியோட தொடர்பு வச்சிருக்கிறோம், ஆனால் அந்த தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம பள்ளியுடைய மாண்புகள் என்ன, சிறப்புகள் என்ன, நம்ம பள்ளியில எப்படி இருக்கணும்? ஏனோதானா வந்து அமர்ந்தோம், ஏனோதானா என்று சென்று விட்டோம், இப்படி அல்ல. பள்ளியுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். பள்ளியில நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய நேரங்கள்ல பள்ளி வாசல்களில் எப்படி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனித படைப்பை படைக்க நாடுகிறான். அல்லாஹ் இந்த உலகத்துல மனித படைப்பை படைக்க நாடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் படைத்துட்டான். படைத்ததற்கு பிறகு சில காரணங்களால் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்படுகிற போது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த இரண்டு நபர்களும் தங்குவதற்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டி தரல. அல்லாஹ் இவங்க தங்குவதற்காக ஒரு வீட்டை கட்டி தரவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களாம், யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், என்னை நீ பூமிக்கு அனுப்பி விட்டாய், நான் இந்த இடத்திலே உன்னை வணங்க வேண்டும், எங்கு போய் நான் தொழுகிறது, எங்க உன்னை வணங்குவது, எங்கே நான் உன்னை துதிப்பாடுவது என்று கேட்கிற போது அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முதலாக இந்த உலகத்திலே கட்டப்பட்ட ஒரு இல்லம், அது அல்லாஹ்வுடைய இல்ல கஅபத்துல்லாஹ். நம்ம சிந்திக்கணும், ஒரு ஊர் உருவாவதற்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வீடு கட்டி தரல. அந்த மக்கா உருவாவதற்கு அல்லாஹ் அவருடைய இல்லத்தை தேர்ந்தெடுத்தான், அவருடைய அந்த கஅபத்துல்லாவை தேர்ந்தெடுத்தான். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். முதலாக ஒரு ஊர் உருவானது, அந்த ஊர் உருவாவதற்கு அடித்தளமாய் இந்த மஸ்ஜிதுகள் தான் அமைந்திருந்தது. பெருமான முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத்துக்கு போகிற போது இந்த குபாவில 4 நாட்கள் தான் தங்குகிறார்கள். 4 நாள் தான், ரொம்ப நாள் கூட கிடையாது, 4 நாள். ஆனால் அங்கு பெருமான முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதை நிறுவுகிறார்கள். அல்லாஹ்வும் பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கிறார். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் வேலையா மஸ்ஜித் நபவியை தான் நிறுவினார்கள். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். அல்லாஹ்வும் ரசூலும் தேர்ந்தெடுத்த இடம் இந்த மஸ்ஜிதுகள். அதை தொடர்ந்த சஹாபாக்களும், அதை வழித்தோடு நிற்கிற சஹாபாக்களும் எந்த ஒரு இடத்தை கைப்பற்றினாலும் இந்த மஸ்ஜிதுகளை தான் முதல்ல நிறுவுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி நிறைய படை அனுப்புனாங்க. நிறைய படை போச்சு. அதுல ஆக கடைசியாய் உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில, அவருடைய தளபதியாக நியமித்து ஒரு படையை அனுப்புறாங்க பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக. போன உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்தை வெற்றி கொள்கிறார்கள், கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றினதுக்கு அப்புறமா முதல் கடிதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க, யா அமீரல் முஃமினீன், நாங்க இந்த பாரசீகத்தை கைப்பற்றி விட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொன்னார்கள். அடுத்த வரிசையில் எழுதினார்கள், யா அமீரல் முஃமினீன், நான் முதலாவதாக இந்த ஊர்ல ஒரு பள்ளி வாசலை கட்டணும். என்ன செய்யணும்? ஒரு பள்ளி வாசலை நிறுவ வேண்டும் என்று சொன்னார்களா? அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். அப்ப இந்த பள்ளிவாசல் என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாய் அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளியை தேர்ந்தெடுக்கிறார். சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள், அவர்கள் எல்லாம் இந்த பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய நிஅமத்தாக இருக்கும். இந்த பள்ளிவாசல் இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏகப்பட்ட நிஅமத்தை தந்திருக்கிறான்.
நம்ம பார்க்கிற பார்வையிலிருந்து, கேட்கிற செவியிலிருந்து, நாம் சுவாசிக்கிற அந்த சுவாசத்திலிருந்து எல்லாம் நியமத்து தான். ஆனால் அதில் ஆச்சரிய நியமத்து இந்த பள்ளிவாசல். இதற்கு என்ன பள்ளிவாசல போய் நியமத்துன்னு சொல்றீங்க? என்ன காரணம்? அல்லாஹ் பார்க்க கண்ணு கொடுத்திருக்கானா, அது ஒரு நியமத்து. ஏன்னா பார்வை நமக்கு தெரிகிறது. நமக்கு காது கொடுத்திருக்கிறான் என்றால் அதை கேட்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஒரு நியமத்து. ஏன் பள்ளிவாசல போய் நீங்க நியமத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு 3 காரணங்கள் இருக்கிறது. முதலாவதாய் இது ஒரு பெரிய நியமத்துன்னு நம்ம நினைக்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களா, யா அல்லாஹ் எனக்கு நிறைய நியமத்து கொடுத்திருக்க, நீ நிறைய நியமத்து கொடுத்திருக்க, அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்துவதையும் எனக்கு நீ நினைவூட்டி விட்ட. ஒரு நியமத்தை கொடுத்திருக்க, அந்த நியமத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அந்த நியமத்தை நன்றி செலுத்துவதற்கு நீ நினைவூட்டுகிறாயே, இதுவே பெரிய நியமத்து. அந்த நியமத்துக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது? நான் எப்படி நியமத்துக்கு நன்றி செலுத்துவது என்று சொல்ல போது அல்லாஹ் சொன்னானா, நீ நன்றி செலுத்தணும், இது ஒரு நியமத்துன்னு நீ மனசுல நினைச்சிட்டீங்கல்ல, அதுவே பெரிய நன்றி. நான் அல்லாஹ் அப்ப கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த பள்ளிவாசலை நியமத்தாக தருகிறான். அந்த நியமத்தை நாம் முதல்ல நியமத் என்று விளங்கணும். அந்த நியமத்தை நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்விற்கு நாம் செலுத்துகிற முதல் நன்றி. எப்படி நியமத்துன்னு சொல்றான்? ஏன் 3 இந்த பள்ளிவாசல் நியமத் என்று கருதப்படுகிறது? ஒரு 3 காரணங்கள் தெளிவாக தெரிகிறது. அதில் முதலாவது காரணம், இந்த பள்ளிவாசல்கள் நம்மை உண்மையான முஃமின் என்று சாட்சி சொல்கிறது. இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, அது நம்மை ஒரு உண்மையான முஃமின் என்று, ஒரு உண்மையான முஸ்லிம் என்று சாட்சி சொல்கிறது. ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், சஹாபாக்களை பார்த்து, பள்ளிக்கு ஒருத்தர் அடிக்கடி வராரு, பள்ளிக்கு வளமையாக வந்து கொண்டிருக்கிறார், இவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அவரை உண்மையான முஃமின்னு சாட்சி சொல்லுங்க நாங்க சொல்லலாம். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் இந்த பள்ளியோடு தொடர்பு வைக்கிற போது, பள்ளியில் அதிகமாக நாம் வருகிற போது, இந்த பள்ளி நமக்கு சாட்சி சொல்கிறது நாம் உண்மையான முஃமின் என்று. ஒரு பெயர் அளவுல அப்துல் ரஹ்மான் பெயரை வச்சுட்டு பள்ளிக்கு வரல, நான் முஸ்லீம் ஆயிடுவேனா, நான் முஃமின் ஆயிடுவேனா? நான் ஒரு உண்மை முஃமின் என்று சாட்சி சொல்கிற இந்த பள்ளிவாசலோடு நான் தொடர்பு வைக்கிறேன் என்றால் அவன் தான் உண்மையான முஃமின். கண்ணியமானவர்களே, நமக்கு முதலாவது நியமத்து, இந்த நியமத் என்பதனுடைய முதல் காரணம் நாம் முஸ்லிம் முஃமின் என்கிற சாட்சியை இந்த பள்ளிவாசல் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாய் ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், இந்த பள்ளிவாசல் சொர்க்க பூஞ்சோலை என்று சொல்கிறார்கள். இந்த பூஞ்சோலையை நம்ம அடைஞ்சால்தான், இந்த பூஞ்சோலையை நம்ம நேசிச்சாதான், இந்த பூஞ்சோலையை நாம் காதலித்தால்தான் நமக்கு அல்லாஹ் உண்மையான சொர்க்க பூஞ்சோலையை தருவார். இந்த உலகத்தில் இருக்கிற பூஞ்சோலை இந்த பள்ளிவாசல்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் சுவர்க்க பூஞ்சோலையை கடந்து சென்றால் அதை நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லா மேய்ஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்றீங்க? உலகத்துல சொர்க்க பூஞ்சோலையா? இந்த பூமியில சொர்க்க பூஞ்சோலை இருக்கிறதா? எங்க இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு காட்டி கொடுங்க. ஏன்னா சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்களுக்கு எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஆர்வத்தோடு கேட்பாங்க. எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு சின்ன அமல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அந்த அமல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை அந்த அமலை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதே போல சஹாபாக்கள் அமல் செய்யும் விஷயத்துல ஆர்வம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். என்னை விட அந்த சஹாபி கொஞ்சம் அமல் அதிகமா செஞ்சிருவாரோ, நம்ம அந்த சஹாபியோட போட்டி போட்டு அமல் செய்யணும். இஸ்லாத்துல போட்டி போடுவதற்கு அனுமதி, இது அமல்ல அனுமதி இருக்கு. அவர் அதிகமா அமல் செய்யறாரே, இதுல கொஞ்சம் பொறாமப்பட்டுக்கலாம். அவர் கொஞ்சம் அதிகமா அமல் செய்யறாரே, நம்ம கொஞ்சம் அமல் செய்வோம். அவர் அவ்வளவு அதிகமா அமல் செய்யறாரே, நம்ம அவரோட அதிகமா அமல் செய்வோம். இதுல இஸ்லாத்துக்கு இடம் இருக்கு. கண்ணியமானவர்களே,
அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்க பூஞ்சோலை எங்க இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு காட்டி கொடுங்க, நாங்க அதை போய் மேண்டு கொள்கிறோம் என்று சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அப்ப பெருமானார் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எப்போதெல்லாம் பள்ளிவாசலை கடக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் மஸ்ஜிதுகளை கடக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் நீங்கள் அந்த மஸ்ஜிதிற்குள் சென்று 2 ரக்காத் ஒது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். இதுதான் சொர்க்க பூஞ்சோலையை மேய்ந்து கொள்வது என்று சொன்னார்கள். விளங்குதா? நமக்கு இந்த பூமியிலே ஒரு சொர்க்க பூஞ்சோலையாய் இந்த பள்ளிவாசல்கள் அமைகிறது. மூன்றாவது காரணம், இது ஒரு மிகப்பெரிய நியமத் என்று சொல்வதற்கு மூன்றாவது காரணம், மலக்குமாருடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. நமக்கு வந்தா, பள்ளிவாசலுக்கு வந்தா முசல்லிகளுடைய தொடர்பு கிடைக்கிறது, தொழக்கூடிய நபருடைய தொடர்பு கிடைக்கிறது. அந்த தொடர்பு மட்டும் இல்ல, அதை விட சிறந்த தொடர்பு மலக்குமார்களின் தொடர்பு கிடைக்கிறது. மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், பள்ளியாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோமே, மலக்குமாரெல்லாம் பார்ப்பாங்களாம், இவர் டெய்லி வராரு, இவரு டெய்லி வராருன்னு பார்ப்பாங்களாம். ஒரு கட்டத்துல ஒரு நாள் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நம்ம பள்ளிக்கு வரலன்னு வைங்க, மலக்குமாரெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு முசல்லி இன்னொரு முசல்லியை டெய்லியும் சந்திக்கிறாரு. இப்போ நான் ஒருத்தரை டெய்லியும் செய்கிறேன், தொழுது முடிச்சோடனே முசாபா செய்கிறேன், சந்திக்கிறேன். ஒரு நாள் அவர் வரல, 2 நாள் அவர் வரல, என்ன செய்வோம், நம்பர் இருந்தால் ஃபோன் அடிச்சு கேட்டுருவோம், என்ன தம்பி தொழு வரலையே, என்ன ஆச்சு? அப்படி இல்லைன்னா நேராக அவர் வீடு தெரிஞ்சா வீட்டுக்கே போயிடுவோம், பாய் நாளை காணாம பாய், என்னாச்சு, நல்லா தொழு வந்தீங்களே, என்னாச்சு, போவோமா இல்லையா? மலக்குமார்கள் ஒரு வக்து ஆளுக்கான தேடுவாங்க. தேடிட்டு ஒருவேளை அந்த நபருக்கு உடல் சரியில்லைன்னு சொன்னா மலக்குமார்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. நமக்கு புரிய வேண்டிய விஷயம் இதுதான். நாம் பள்ளியோடு தொடர்பு வைக்கிற போது மலக்குமார்களின் தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் வருகை நம்ம இல்லத்திற்கு வருகிறது. பெரிய பெரிய ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்முடைய ஓனர்னு வைங்க, நம்முடைய ஓனர் அவர் நம்ம வீட்டுக்கு வராரு, நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வீடே தடா இருக்கும். என் ஓனர் வராருப்பா, வீடு அப்படி இருக்கணும், நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், அவருக்கு அப்படி சாப்பாடு செஞ்சு தரணும், அவர் இப்படி கவனிக்கணும், இப்படி அவரை ரிசீவ் பண்ணணும் நினைக்கிறோமா இல்லையா? மலக்குமார்கள் வீட்டுக்கு வருவார்களா? எதன் காரணத்தினால? இந்த பள்ளி வாசலோடு நம் உள்ளம் இணைந்திருக்கிற போது நமக்கு மலக்குமாருடைய தொடர்பு கிடைக்கிறது. அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்கணும், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு மிகப்பெரிய நியமத்துகளை தந்திருக்கிறான். அதற்கு அடிப்படை 3 காரணங்கள் தான். அதில் ஒன்று, நாம் உண்மையான முஃமின் என்று இந்த பள்ளி வாசல் மஸ்ஜிதுகள் சாட்சி சொல்கிறது. இரண்டாவது, இந்த பூமியிலே சொர்க்க பூஞ்சோலையாய் இந்த மஸ்ஜிதுகள் அமைந்திருக்கிறது. மூன்றாவதாய், மலக்குமாருடைய தொடர்பை நமக்கு இந்த பள்ளி வாசல்கள் ஏற்படுத்தி தருகிறது. இது 3 தான் இந்த பள்ளி வாசல்கள் நியமத் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம். சரி, நம்ம பள்ளி வாசல்ல இவ்வளவு நியமத் இருக்கிறதே, இவ்வளவு சிறப்பு இருக்கிறதே, இந்த பள்ளி வாசல் நம்ம எப்படி பார்த்துக் கொள்கிறோம்? இந்த பள்ளி வாசல் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த கொரோனா டைம்ல உண்மையான முசல்லிகளுக்கு சொல்கிறேன், நாம் உண்மையான முசல்லிகளாக இருந்தால் நம்முடைய உள்ளத்துல அந்த நியத்து தோன்றி இருக்கும், அந்த எண்ணம் தோன்றி இருக்கும். இந்த கொரோனா டைம்ல பள்ளிவாசலை விட்டு பிரிந்த ஏக்கம் அந்த உண்மையான முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அந்த உண்மையான முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அவர்கள் ஏங்கி போனார்கள், எப்போது பள்ளிவாசல் திறக்கும், எப்பொழுது பள்ளிவாசல் திறக்கும், நாம் எப்படியாவது அந்த பள்ளியை போய் சென்றடைவோமே, நாம் எப்படியாவது அந்த பள்ளிவாசல்ல போய் 2 ரக்காத் தொழுதுவோமே. முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நேரத்துல பள்ளிவாசல் மூடப்பட்டுச்சு, அந்த நேரத்துல ஒளிவு மறைவுமா வந்து போனாங்க சஹாபாக்கள். அந்த காலத்துல போன மாதிரி சஹாபாக்கள் அந்த காலத்துல மக்காவுல தொழுவு போகும்போது என்ன செய்வாங்க, பயந்து பயந்து ஒளிந்து போவார்கள். காஃபிர் வேணா பார்த்துருவானா, ஆரம்பத்துல ஈமான் கொண்ட புதுசுல யாராவது காஃபிர் நம்மளை பார்த்துருவானா, போறது தெரிஞ்சு போச்சுன்னா பின்னாடி வந்து ஏதாவது செஞ்சிருவானா, ஏதாவது நமக்கு துன்பம் எடுத்து விடுவானா அப்படின்னு பயந்து ஒளிஞ்சு போனாங்க. அந்த நிலைமை அப்படியே நம்ம இந்த கொரோனா டைம்ல பார்த்தோம்.
முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க? பயந்து பயந்து யாராவது போலீஸ் பார்த்துருவானா, இல்லை யாராவது நம்ம ஏதோ பிடிச்சிருவானா, பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சிருவானான்னு பயந்து 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 ஒளிஞ்சு ஒளிஞ்சு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுத விரும்பிருக்கார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, இப்போது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், நம்முடைய பள்ளிகள் எத்தனையோ பள்ளிகள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனையோ பள்ளிகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம தான். நாம் நம்முடைய இந்த நியமத்தை ஒழுங்காக கருதி இருந்தால், இந்த நியமத்தை நாம் ஆகச்சிறந்த நியமத்தாக பார்த்திருந்தால், நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? இந்த பள்ளியை மூட விட்டுக்க மாட்டோம். நம்ம எல்லாம் போய் ஒரு மொஹல்லால ஒரு பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளியில போய் நம்ம 5 வேளை தொழுவையும் கரெக்டா தொழுதுட்டோம்னு வைங்க, எவனும் உள்ள வர பயப்படுவான், யாரும் உள்ள நுழைய பயப்படுவான். ஏன்? இந்த பள்ளியில அவ்வளவு கூட்டம் இருக்குப்பா, நம்ம எப்படி உள்ள போறது? அந்த பள்ளியில் இவ்வளவு கூட்டம் இருக்குப்பா, நம்ம எப்படி உள்ள போறது? பயப்படுவான், அஞ்சுவான். ஆனால் நம்ம நம்முடைய வக்தல இமாமையும் எத்தனையோ பள்ளிகள்ல இமாமையும் முஅத்தினும் தவிர ஒருத்தர் கூட இல்லாத பள்ளிகள் இருக்கிறது. ரமலான் காலத்துல சொல்லல, ரமலான்ல சொல்லல, மற்ற மாதங்களில் நான் சொல்கிறேன், இமாமும் முஅத்தினும் இருக்கிற எத்தனையோ பள்ளி வாசல்கள் இருக்கிறது. ஒரு சில பள்ளியில முஅத்தின் வைக்க மாட்டாங்க, சின்ன மஹல்லாவா இருந்தா முஅத்தின் வைக்க மாட்டாங்க. அந்த பள்ளியில வெறும் இமாம் மட்டும் தொழுதெல்லாம் உண்டு. அந்த பள்ளியில இமாம் மட்டும் தொழுத காட்சியும் நடந்திருக்கிறது, அரங்கேறி இருக்கிறது. அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்கணும், இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நியமத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அந்த நியமத்தை எப்படி நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், அந்த நியமத்தோடு நாம் எப்படி ஒன்றி போய் இருக்க வேண்டும். இதுல 3 விஷயத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்வேன். அதன் முதலாவது, நாம் நம்முடைய பள்ளி வாசல்ல அமர்கிற போது சத்தத்தை குறைத்துக் கொள்ளணும். நம்ம பள்ளிக்கு வந்துட்டா நம்ம சத்தத்தை என்ன செய்யணும்? குறைச்சிக்கிடணும். நம்ம வெளியில பேசுறது வேற, வீட்டில பேசுறது வேற, கடையில நின்று பேசுறது வேற. ஆனால் பள்ளிக்குள் நுழைந்து விட்டால் நாம் நம்முடைய சத்தத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. அப்ப அஸ்ஸாயிப் இப்னு யஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன கல்லை தூக்கி அவங்க மேல அடிக்கிறாங்க. அப்ப அடிக்கும் போது இவங்க திரும்பி பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இந்த அஸ்ஸாயிப் இப்னு யஸீர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு, என்ன ஆச்சு யா அமீருல் முஃமினீன், கூப்பிட்டீங்களே என்ன ஆச்சு? பள்ளிக்கு வெளியே நின்று கூப்பிடுறாங்க, பள்ளிக்கு உள்ள வந்து கூப்பிடல, வெளியே நின்று ஒரு சின்ன கல்லை அடித்து கூப்பிடுறாங்க. கூப்பிடுன்னு சொன்னாங்களாம். அங்க ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறான், அவன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டுவான். இங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறான், 2 பேர்த்தையும் கூப்பிட்டுவான். நாங்க இந்த சஹாபி சென்றார்கள், சென்று அந்த 2 தோழர்களையும் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 பேரையும் பார்த்து கேட்கிறார்களா, நீங்க எங்க இருந்து வரீங்க, நீங்க இந்த மஹல்லாவை சார்ந்தவர்களா, நீங்க இங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், யா அமீருல் முஃமினீன், நாங்க இங்க இருக்கிறோம், இல்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல வேளை நீங்கள் தப்பிக்கொண்டீர்கள், ஒருவேளை நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களை தண்டித்திருப்பேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலில் சத்தமிடுவதை தடுத்திருக்கிறார்கள், வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவனிக்க வேணும். நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு பள்ளிக்குள்ள வந்ததுக்கு தான் சவுண்டே அதிகமா வரும். தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். நான் யாரையும் குறை கூற வேண்டும் என்ற நோக்கோடு பேசவில்லை, இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். பள்ளிக்குள் நுழைந்ததற்கு பிறகுதான் சில பேருடைய சத்தம் உயரும். மாத்தின் எது செய்யலையா, எப்பா அங்க தண்ணி போடல பாரு, எப்பா அங்க ஃபேன் வேஸ்டா ஓடுது பாரு, சொல்லுகிறோமா இல்லையா? நாம் சிந்திக்கணும், அது முஅத்தினுடைய வேலை என்று நாம் கருதக்கூடாது. ஏன் நம்ம போய் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணா என்ன? கண்ணியமானவர், நான் யாரையும் குறை சொல்லும் நோக்கோடு பேசவில்லை, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பள்ளியில சத்தத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் பள்ளியில வந்து அமர்ந்து விட்டோம் என்றால் தயவு செய்து சொல்கிறேன், வீண் பேச்சை விட்டுவிட வேண்டும். வீண் பேச்சை விட்டுறணும், உலக பேச்சை பேசக்கூடாது. ஏன்னா இந்த இடம் சொர்க்க பூஞ்சொலை. இந்த இடத்துல வீண் பேச்சை பேசிக்கொண்டு
நம்ம ஒட்டுமொத்த அமலையும் இழந்து விடக்கூடாது. நம்ம வாழ்நாள்ல எத்தனை ஆண்டு வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்நாள்ல எத்தனை ஆண்டு காலம் வாழ்வோம் என்று தெரியாது. நம்ம உட்கார்ந்து நம்முடைய 70 வருட அமல்களை இழந்து விட்டால் ஒரு சின்ன ஒரு பேச்சு, ஒரு சின்ன துன்யாவுடைய பேச்சு, அந்த ஒரு சின்ன பேச்சை பேசுகிற போது நம்முடைய ஒட்டுமொத்த 70 ஆண்டுகளுடைய நன்மை அளிக்கப்படுகிறது என்றால் நம்ம சிந்திக்கணும், நம்ம 70 ஆண்டு வாழ்ந்துடுவோமா? அதுக்கு கேரண்டி இருக்கிறதா? மௌத்து எப்ப வரும்னே தெரியாது. நல்லா பேசிட்டு இருப்பாரு பாய் ஒருத்தர், அடுத்த வக்துக்கு ஆள் இருக்காது, முன்னாடி பார்த்தா ஜனாசாவா இருப்பாரு. நடந்திருக்கா இல்லையா? நல்லா பேசிட்டு இருப்பாரு, ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, நம்ம திரும்பி எத்தனையோ பேருக்கு மௌத்து வந்து இருக்கிறது. அப்ப கண்ணியமானவர்களை, சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம எல்லாம் இந்த வீண் பேச்சுகளை பள்ளிக்குள் வைத்திருக்க கூடாது. நாம் நம்முடைய சத்தத்தை இந்த பள்ளிக்குள் இருந்து நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். உடனே மனசுல நினைச்சிடக்கூடாது, எப்ப அதற்கு நீங்க மட்டும் சத்தமா பேசிட்டே இருக்கீங்களே, கத்திக்கிட்டே இருக்கீங்களே, பள்ளியாசல கத்தக்கூடாதுன்றீங்க, சத்தமா பேசக்கூடாதுன்றீங்க, நீங்க மட்டும் பேசுறீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பள்ளிவாசல்ல பேசுவதற்கு அனுமதி உண்டு. அறிவு சார்ந்த விஷயங்களை பள்ளிவாசல்ல பேசுவதற்கு, சத்தமிட்டு மக்களுக்கு உரைப்பதற்கு, ஜும்ஆ மேடைகளிலே ஏறி ஹஜ்ரத்மார்கள் பேசுவதற்கு பள்ளிவாசல் அனுமதி உண்டு என்று மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக முக்கியமான பெரிய அறிஞர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப கண்ணியமானவர்களே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல்ல நம்ம குர்ஆன் ஓதுவது எவ்வளவு சிறந்தது, குர்ஆன் ஓதுவது எவ்வளவு பாக்கியமானது. ஆனால் நாம் பள்ளிவாசல்ல அமர்ந்து இருக்கிற போது ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாருன்னா குர்ஆனை கூட சத்தமாக கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபில் இருக்கிறார்கள். இஅ்திகாஃபில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்ப இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரம் இல்லையா, அதனால சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் சத்தமிட்டு குர்ஆன் ஓதுனாங்களாம். சஹாபாக்கள் எல்லாம் சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுனாங்க. அப்படி ஓதி கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை அப்படி விலக்கி விட்டு சொன்னார்களாம், தோழர்களே, உங்களில் சிலர் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்க இடையூறு செய்ய வேண்டாம், சத்தம் போட்டு குர்ஆன் ஓதாதீங்க. நாங்க ரசூலுல்லாஹ், நீங்க என்ன செய்யாதீங்க, மற்ற தோழர்களுக்கு, சக தோழர்களுக்கு நீங்கள் இடையூறாக அமைய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான், துன்யாவுடைய பேச்சு இல்ல, சாதா சீதா பேச்சு இல்ல, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அதையும் கூட உங்களுக்கு பக்கத்துல ஒரு தொழுது இருக்கிறார் என்றால் தயவு செய்து சத்தமா ஓத வேணாம் நாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களை, அடுத்து இரண்டாவதாய் நாம் இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது, இந்த பள்ளி வாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் என்ன செய்யணும்? சுத்தமா வச்சுக்கணும். நம்ம அதெல்லாம் மத்தியினுடைய வேலைதானே ஒதுக்கி விட்டு போறோம். அது அப்படி இல்லை. நாம் நம்முடைய பள்ளியோடு தொடர்பு வைக்கிற போது நம்முடைய பள்ளி வாசலை சுத்தமாக வைத்திருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய பள்ளிவாசல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய இல்லம் என்று சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ்வுடைய இல்லத்துல நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சிருப்போமா இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு குப்பை இருக்கு, நம்ம வெறுப்போமா இல்லையா? நம்ம வீட்டுல தூசியும் தொடும்பா இருக்குது, ஒற்றை எல்லாம் அடிப்போமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய இல்லம், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய இல்லம். அந்த இல்லத்தை சுத்தமாக வைத்திருப்பது நம்ம மீது என்னது? கடமை. அப்ப கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி ஒரு வேளை பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்கிறார்கள், மன் அஹ்ரஜ அதம் மினல் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல யாராவது ஒருவர் நோவினை தரக்கூடிய விஷயங்களை அகற்றுகிறார் என்றால், வஸ்துவை அகற்றுகிறார் என்றால், அவருக்கு பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்துல அவருக்கு ஒரு வீட்டை கட்டித்தரான். அல்லாஹ் என்ன செய்யறான்? எதுவும் இல்லை, ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம்,
நமக்கு கண்ணுக்கு முன்னால் நம்முடைய கண்ணுக்கு புலப்படுகிற ஒரு தூசியோ ஒரு துரும்போ ஒரு முடியோ அல்லது ஏதாவது நாம் டீ குடித்த அந்த டீ கிளாஸையோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கொண்டு நாம் பள்ளியை விட்டு அப்புறப்படுத்தி தூக்கி போடுகிறோம், பள்ளியை சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு தரான். சொர்க்கத்துல இதுல சுபச்செய்தி இதுதான், இந்த பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்சமாக சொல்றாங்க. அல்லாஹ் சொர்க்கத்துல வீடு கட்டிட்டு நம்மளை தூக்கி நரகத்துல போட்டுருவானா? விளங்குகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற விஷயம் இதுதான். நாம் நம்முடைய இந்த பள்ளியை சுத்தமாக வைத்திருக்கிற போது அல்லாஹ் நமக்கென ஒரு அழகான இல்லத்தை, வீடை அங்கு நமக்கு அமைத்து தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு படி மேல போய் சொல்றாங்க, பள்ளியை சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்றால், நாம் நம்முடைய பள்ளியை சுத்தமாக வைத்திருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஹூருல் ஈன்களை தருகிறான். வாலிபர்களுக்கான செய்தி. அல்லாஹ் என்ன செய்றான்? ஹூருல் ஈன்களை தருகிறான். ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஹூருல் ஈன்கள். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பள்ளியை முடிந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கபரை தாண்டி போறாங்க, புது கபரு தாண்டி போறாங்க. அப்ப சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறார்கள், இது என்ன கபருன்னு கேட்கிறாங்க. புதுசா இருக்கு, ஒருத்தர் மௌத்தானா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாம அடக்கம் பண்ண மாட்டாங்களே, ஜனாசா தொழு வைக்காமல் அடக்கம் பண்ண மாட்டாங்களே, யார் இந்த கபர்ல இருக்கிறது, யார் அடங்கி இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ், உம்மு மிஹ்ஸன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அடங்கி இருக்கிறார், அந்த பெண்மணி தான் அடங்கி இருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரத்துல, ஏன் அதை என்கிட்ட சொல்லல? யா ரசூலுல்லாஹ், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். உங்க பள்ளியை கூட்டி பெருக்கக்கூடியவங்க தானே, அவங்க பள்ளி என்ன செய்யறவங்க, கிளீன் பண்ணக்கூடியவங்க தானே, ஏன் அவங்க மௌத்தானது போய் உங்களை நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணி சொல்லி எதுக்கு யார சொல்லலாம்? அதுக்காக நாங்களே என்ன செஞ்சுட்டோம், ஜனாஸா தொழுகை வச்சுட்டு அடக்கம் செஞ்சுட்டோம் யார சொல்லலாம். நாங்க ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அங்கிருந்த தோழர்களை பின் நிறுத்தி ஜனாஸா தொழுகையை மீண்டும் தொழுகிறார்கள். மீண்டும் தொழுகிறாங்க. தொழுது முடிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் அந்த கபரை பார்த்து கேட்கிறார்கள், ஐயு அமலி வஜத்து அஃலல், என்ன அமலமா நீ ரொம்ப பெருசா சிறப்பா நீ எடுத்துக்கிட்ட, உனக்கு என்ன வந்து அடைஞ்சிச்சுன்னு கேட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், யார சொல்லலாம், என்ன அந்த கபர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க, அந்த கபர் கிட்ட போய் பேசுறீங்களே யார சொல்லலாம், அந்த கபருக்கு என்ன தெரிய போகுதுன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்தும் பி அஸ்மா மின்ஹா, அவர்களை விட நீங்கள் ஒன்றும் கேட்கக்கூடியவர்கள் அதிகமாக இல்லை, உங்களை விட அவங்க அதிகமா கேட்பாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். கபர்ல இருக்கிறாங்கல்ல அவங்க, நான் பேசுறத உங்களோட அதிகமா கேட்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் செவிப்புலனை எப்படி தந்திருக்கிறான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அதற்கு பதிலாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கம்முல் மஸ்ஜித், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, பள்ளி வாசலை கூட்டி பெருக்கி வைத்தார்கள், இதுதான் ஆகச் சிறந்த அமல் அவர்களுக்கு நான் சொல்லலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க சொர்க்கத்து பெண்மணினாங்க. அப்ப கண்ணியமானவர்களை, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான், நாம் நம்முடைய பள்ளி வாசலை சுத்தமாக வைத்திருக்கிற போது நமக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொர்க்க பூஞ்சோலையை தருகிறான். இவ்வளவு பெரிய கிஃப்ட் தரும்போது நம்ம எப்படி அதை விட்டுட்டு போக முடியும்? எப்படி அதை அசால்ட்டா நம்ம விட்டுற முடியும்? சில பேர் என்ன செய்யறோம், பாக்கெட்ல இருக்க குப்பை எல்லாம் பில் எல்லாம் அங்கதான் போட்டு போவோம், வெளியாசல் தான் போட்டு போவோம், எடுத்து பார்ப்போம், தேவையில்லையா அந்த கிழிச்சு உரமா போட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பள்ளி வாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இனி அடுத்து மூன்றாவதாய், நாம் நம்முடைய பள்ளி வாசலுக்கு உதவிகளை அதிகமாக செய்யணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உதவிகள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு ஃபேன் வாங்கி தரதோ அல்லது பள்ளிவாசல் கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த கட்டுமானத்துக்கு ஏதாவது உதவி செய்வது என்பது மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை. நம்ம நினைக்கிறோம் அது நிர்வாகத்துடைய வேலைங்க, ஏன் வேலைங்க, அது நிர்வாகத்துடைய வேலை. பள்ளிவாசல் ஏதாவது லைட்டு போயிருச்சா, ஏதாவது ஃபேன் போயிருச்சா, அல்லது பள்ளிவாசல் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, அது நிர்வாகம் பார்த்துக்கோ, நான் ஏன் பார்த்துக்கோ நினைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்,
யார் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் பள்ளிவாசலை கெட்டு தருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கெட்டு தருகிறான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு பள்ளிவாசலை கெட்டுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஏழை கிட்ட போய் ஒரு பள்ளிவாசலை கெட்டு கொடுப்பா, அல்லாஹ் உனக்கு பள்ளிவாசலை, அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துல உனக்கு ஒரு பெரிய மாளிகை கெட்டு தருவான்னு சொன்னா அவனால கெட்டு தர முடியுமா? கெட்டு தர முடியுமா? ஒரு பெரிய செல்வந்தர்களால் மட்டும்தான் முடியும், கோடீஸ்வரரால் மட்டும்தான் முடியும், சாதா சீதா மனிதனால் முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த கவனிச்சு அடுத்து சொன்னாங்க, பள்ளிவாசல் நீங்க கட்டி கொடுங்க. எப்படி தெரியுமா? கத்தாதுன்னு ஒரு பறவை இருக்கு, கத்தாதுன்னு ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையுடைய கூடு அளவுக்காவது நீங்க பள்ளிவாசலை கட்டி கொடுக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்கு? அந்த கூடு எவ்வளவு சின்னது தெரியுமா? ரொம்ப சின்னது அந்த கூடு. அந்த கூடு அளவுக்காவது நீ ஏதாவது அந்த பள்ளிவாசல் ஒரு செங்கலாவது, ஒரு ஜல்லியாவது, ஒரு சிமெண்ட் ஆவது, அல்லது இந்த பள்ளிவாசலுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு லைட்டாவது நீ வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ முஹத்தீஸீன்கள் அந்த ஹதீஸை விரிவுரையாளர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் அந்த கத்தாதுன்ற அந்த பறவையை குறிப்பிட்டு சொன்னாங்க? பள்ளியில நிறைய பள்ளிகள்ல பார்த்துருப்போம், பெரிய பெரிய பள்ளிவாசல்லாம் பார்த்துருப்போம். புறா என்ன செய்யும்? அங்கங்க கூடு வெட்டி பறந்துட்டு இருக்கும். அப்ப பள்ளிவாசலுடைய தொடர்புல இந்த புறா இருக்குது. ஆமா தானே? நம்முடைய இந்த பறவை எல்லாம் ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம ஒரு கத்தாதுன்ற சின்ன பறவையை சொன்னாங்களேன்னு முஹத்தீஸீன்கள் பார்க்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்கிற போது ஒரு ரெண்டு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அதில் ஒன்றாவது, எப்பயுமே அந்த பறவை தன்னுடைய கூட்டை அசுத்தம் செய்யாது. என்ன செய்யாது? மற்ற பறவைகள் எல்லாம் கூட தன்னுடைய கூட்டில் அசுத்தம் செஞ்சிடும். ஆனா இந்த கத்தாதுன்ற பறவை தன்னுடைய கூட்டை அசுத்தம் செய்யாது. இரண்டாவது, தன் கூட்டுக்குள் இருக்கிற போது அது சத்தத்தை உயர்த்தாது. அது என்ன செய்யாது? மற்ற பறவை கூட்டுல இருக்கும்போது, காக்காலாம் கூட்டுல இருக்கும்போது என்ன செய்யும்? கத்திக்கிட்டே இருக்கும். குருவிலாம் கூட்டுல இருக்கும்போது கத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கத்தாதுன்ற பறவை அது அதனுடைய கூட்டில் இருக்கிற போது அசுத்தமும் செய்யாது, அது கத்தவும் செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் இருந்து முஹத்தீஸீன்கள் நமக்கு விரிவுரையாளர்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். இப்ப விளங்குகிறதா? ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை ஒரு சின்ன, இவ்வளவு பெரிய செய்தியை ஒரு சின்ன குறையை வச்சு ரசூலுல்லாஹ் முடிச்சுட்டாங்க. அப்ப கண்ணியமானவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நம்முடைய இந்த பள்ளிவாசலோடு நாம் தொடர்பில் இருக்கிற போது நாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இஅ்திகாஃப்ல உட்கார்ந்துருப்போம் பள்ளிவாசல்ல 10 நாளோ அல்லது 3 நாளோ அல்லது 1 நாளோ எப்படியோ பள்ளிவாசல்ல அமர்ந்திருப்போம் இல்லையா? இந்த இஅ்திகாஃபில் இருப்பவர்களுக்கு ஒரு செய்தி, நம்ம தயவு செஞ்சு இஅ்திகாஃபுக்கு வருகிற போது முடிந்த அளவிற்கு, உங்களை கட்டாயமா சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போனை வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க. ஆகப்பெரிய ஷைத்தான் அதுதான். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷைத்தான் அதுதான். சின்னதுல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும், ஆண்ட்ராய்ட்னா என்னன்னு தெரியாதவங்க கூட ஐபோன் வச்சிருக்காங்க. புரியுதா? அப்ப அந்த ஷைத்தான தயவு செஞ்சு வேலை இல்லைன்னா வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 10 நாள். ஏன் அல்லாஹ்வுக்காக இந்த ஒரு 10 நாளை கொடுக்க கூடாதா? இஅ்திகாஃப்ன்ற ஆகச் சிறந்த அமலை செய்கிறோம். ஆனால் அந்த அமலில் இருக்கிற போது மொபைல் போனை நோண்டுகிறோம். மொபைல் போன் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஒரு மொபைல் போன் எடுக்கிறாங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு இசையோ அல்லது ஏதாவது ஒரு பட காட்சியோ அல்லது ஏதாவது ஒரு பெண்மணியுடைய உருவமோ வராம இருக்குமா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அந்த போனை நோண்டலாமா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு அந்த மொபைல் என்ன செய்யலாமா? தள்ளி விட்டு பார்க்கலாமா? ஒவ்வொரு பள்ளியுடைய வாசலிலும் எழுதி கொண்டிருக்கும், தயவு செஞ்சு உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் இதை நாம் கேட்கிறோம்? மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள் என்று தெல்ல தெளிவாக வாசல்லே எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம அதை செய்யறதே கிடையாது. ஒரு 10 நிமிடம் அல்லாஹ் இடத்துல பேச போறோம். அல்லாஹ்விட பெரிய யாராவது ஒருத்தர் இருக்கிறானா? அல்லாஹ்விட பெரிய ஆட்கள் யாரும் இருக்காங்களா? அவ்வளவு முக்கியமா யார்கிட்டயும் பேசணுமா? ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்திற்காக
நாம் நம்முடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? அப்ப கண்ணியமானவர்களே, தயவு செய்து சொல்கிறேன், இந்த இஅ்திகாஃபில் இருப்பவர்களுக்காக வேண்டிய செய்தி இது. நாம் நம்முடைய பள்ளிக்குள் நுழைகிற போது, இஅ்திகாஃப் என்ற நியத்து வைக்கிற போது போனை முடிஞ்ச அளவுக்கு, இல்லை எனக்கு மொபைலில் ஏதாவது ஒரு முக்கியமான கால் வரும், வியாபார ரீதியில் ஏதாவது ஒரு பெரிய கால்லாம் வரும் அப்படின்னா தவிர சும்மா ஒன்றும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய மொபைலை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அதுலதான் இந்த முழு ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமாய் அந்த மொபைல் தான் இருக்கு. ஷைத்தானுடைய ஆயுதம்ன்றது பெண்கள், ஆமா தானே? ஆனா இப்போ அந்த ஷைத்தானுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இந்த போன் ஆயிடுச்சு. அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாம் நம்முடைய பள்ளிவாசல்களோடு தொடர்புகளை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதான் முடிந்ததற்கு பிறகு, ஏன்னா நிறைய பகுதியில ரமதானுடைய அந்த தொழுகை வரைக்கும் ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. ஒரு சில பள்ளிகள் எல்லாம் ரமதானுடைய வக்து வரும், அந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகும் போது கூட்டம் நிறைஞ்சிரும். இமாம் சாப் பின்னாடி அப்பந்தான் வருவாரு. வரும்போதுப்பா கொஞ்சம் வழி விடுப்பான்னுவாங்க. ஆனா போங்க பாய், நான் காலில் நின்றுட்டு இருக்கிறேன், நீங்க வேற அப்படின்னுவாரு. இமாம்பா அவரு இமாம்ன்றது உங்களுக்கு தெரியலையே, ஆமா தானே? அப்படியே சூழ்நிலை இருக்கா இல்லையா? தொழுகை முடிஞ்சிருது, கடைசியில் என்ன செய்யுது, அடுத்த வகுப்பு லுஹர்ல பார்த்தா இமாம் சாஹிப் மாத்தினம் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு மாத்தின் நிற்பாரு. அதை என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. பின்னாடி ஆட்கள்ல 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப நம்முடைய நிலைமை, நாம் வருந்த வேண்டிய விஷயம் இது. அல்லாஹ் இவ்வளவு பெரிய நிஅமத்தை தந்திருக்கிறான். அந்த நிஅமத்தை ஒரு பெரிய நிஅமத்தாக கருதி அந்த நிஅமத்துக்கு எப்படியெல்லாம் நம்மால் நன்றி செலுத்த முடியுமோ அந்த நன்றிகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு செலுத்தி நாம் நம்முடைய தொடர்புகளை, நம்முடைய உள்ளத்தை இந்த பள்ளிவாசலோடு ஒன்று வைத்திருக்க வேண்டும். இந்த பள்ளிவாசலோடு நாம் ஒன்று வைத்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சுப செய்தி நமக்கு தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். جزاكم الله خيرا جزاء واحسن جزاء في الدارين واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.